ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, பொதுவாகவே தனி மனிதர்கள் ஜாதகத்தை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்தால் கூட வருடக்கோள்கள் அப்படின்னு சொல்கிறது முக்கியமான இரண்டு கோள்கள் ஒன்று குரு, இன்னொன்று சனி. இந்த சனியோட இயக்கத்தை வச்சு தான் மேஜராக பார்த்திங்கன்னா நாட்டு நடப்புகள் நிகழ்வுகளில் முக்கியமான பங்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா சனி தான் நீதியை குறிக்கக்கூடியது, அதுதான் தொழிலையும் குறிக்கக்கூடியது, அதுதான் நியாய தர்மத்தையும் குறிக்கக்கூடியதுங்கிறதுனால அது 2.5 வருடத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு மாறுறதுனால இதுதான் நீண்ட தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதுனால சனியோட நகர்வை வச்சு தான் தனி மனிதர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அதே போல் பார்க்கும்போது நாட்டு நடப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இது இந்த காலத்தில் மட்டுமல்ல, நம்மளுடைய முன்னோர்கள் காலத்திலேயே பார்த்திங்கன்னா தொல்காப்பியர் காலத்திலே ஜோதிடத்தை பற்றிய குறிப்பு இருக்குது. அதுக்கு பின்னாடி பார்க்கும்போது வட இந்தியாவில் நம்ம வராகமிகரர் இந்த மாதிரி பல்வேறு பேருடைய குறிப்புகளை எல்லாம் வச்சு நம்ம அடிப்படையாக சில விஷயங்களை பார்க்குறோம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இதுபோல் நவீன கருவிகள் இல்லை அப்படின்னா கூட மற்றபடி இந்த விவசாய உற்பத்தி, மழை, இந்த மாதிரி இயற்கை வளங்கள், போர்கள், இது எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சனியோட இயக்கம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா 2025 மார்ச் மாதமே சனி மீன ராசிக்கு வந்துருச்சு. இன்னொரு பக்கம் வாக்கிய பஞ்சாங்கத்தில் இப்போ தான் வந்திருக்குது. இது எது கரெக்டு எது தப்புங்கிறது ஒரு பக்கம் போகிறதுக்கு முன்னாடி அவங்கவுங்களோட ராசியின் அடிப்படையில் இந்த சனியோட நகர்வு எப்படி இருக்குங்கிறத வச்சு பார்த்து அவங்கவுங்க முடிவு பண்ணிக்க வேண்டியது தான். சாதாரணமாக பார்க்கும்போது சனி ஒரு நட்சத்திரத்தையும் கிராஸ் பண்ணணும். அப்போ 2.5 வருஷம் இருக்குன்னா கிட்டத்தட்ட 9 பாதம் இந்த நட்சத்திரங்களை கிராஸ் பண்ணணும். நம்ம இந்த இடத்துல சொல்லும்போது என்னென்னா மேக்சிமம் திருக்கணித பஞ்சாங்கத்தை பெரும்பாலானவர்கள் பார்க்கறதுனால அந்த அடிப்படையில் வச்சு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறது. இந்த சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது என்னென்ன மாதிரியான தாக்கங்கள், என்னென்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், என்ன மாதிரியான பலன், அவ்வளோதான். இதில் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். ஏன்னா மீனம் அப்படிங்கிறத பார்க்கும்போது அது ஒரு நீர் ராசி, இன்னொரு பக்கம் அது குருவுடைய வீடு, காலபுருஷ தத்துவத்துக்கு 12வது வீடு. அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம் இருக்கும், அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு 4 பாதம், அப்புறம் ரேவதி நட்சத்திரத்துக்கு 4 பாதம் அப்படின்னு இருக்கும்போது இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சனி கிராஸ் பண்ண போது கிட்டத்தட்ட மே மாதம் வரைக்கும், அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், அந்த மே மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை தான் சனி சஞ்சாரம் செய்யக்கூடியது. சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பிருகத் சம்ஹிதா அந்த மாதிரி பழைய நூல்களில் கூட சில குறிப்புகள்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம சில விஷயங்களை பார்க்க முடியுது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீர்ப்பகுதிகளை ஒட்டியுள்ள, நதிகளை ஒட்டியுள்ள, இந்த மாதிரி நீர் பிரதேசங்களை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்குது. இதை எடுத்து பழைய ஆட்கள் எல்லாமே இப்போ ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எத்தனை பேரோட பார்வைக்கு பட்டுச்சு என்னன்னு தெரியல. பொதுவாக நதிகள் சார்ந்த பிரதேசங்களில் இந்த மாதிரியான பாதிப்பு உருவாகும் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நதிங்கிறத தாண்டி இப்போ கடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் இந்த பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம அண்மை காலமாக பார்த்துக்கிட்டு வரோம். இந்த அமெரிக்கா, இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் வார் அப்படிங்கிறது எந்த பகுதியில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வளைகுடா பகுதிகளில் தான் நிறைய பாதிப்பை ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த வளைகுடாங்கிறதே நீரை சார்ந்த ஒரு பிரதேசம் தானே. சரி, இப்போ தானே சொல்லலாம், அதுக்கு முன்னாடி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லை. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நமக்கு என்னென்ன விஷயங்கள், ஒரு பிரச்சனை வரும்போது தான் அது சம்மந்தப்பட்ட தொடர்பான விஷயங்களை நம்ம எடுத்து பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது தான் கிட்டத்தட்ட இந்த நீர்நிலை பிரதேசங்கள், நதிகளை சார்ந்த பிரதேசங்களில் வசிப்பவர்களுக்கு ஒரு பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கிற காலகட்டங்களில் நதியோரம், அடுத்தது பார்க்கும்போது நீர் பிரதேசங்களை ஒட்டியுள்ள பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு. இப்போ நம்ம வளைகுடா நாடுகளில் உள்ள பாதிப்பை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது பார்க்கும்போது வாகன உற்பத்தியாளர்களுக்கும் பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வாகன உற்பத்தியாளர்களுக்கு பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம காரில் ஆரம்பித்து, 2 வீலரில் ஆரம்பித்து, ஆகாய விமானங்கள் ஆரம்பித்து, கப்பல் வரைக்கும் எல்லாமே வாகனங்கள் தான். இதில் பார்த்திங்கன்னா இந்த பாதிப்பு கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய பாதிப்பு வருது. இப்போ பெட்ரோல் விலை உயர்வுனால ஒரு பாதிப்பு வரும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த போர் நடந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா பொருளாதார பாதிப்புகளை நிறைய சந்திக்கிறதுனால அதை பார்த்திங்கன்னா வரி வருவாய் மூலமாக தான் அந்த அரசுகள் ஈடுகட்டும். அப்படி பார்க்கும்போது என்ன செய்வாங்கன்னா, செலவுகள், வரிகள் அதிகமாகும் போது சில பொருட்கள் வாங்கிறத கொஞ்சம் தவிர்த்துருவாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, வாகன உற்பத்தி சம்மந்தப்பட்ட இடங்கள் சில நேரங்களில் பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது
இருக்கிறதுனால கண்டிப்பாக இது வாகனங்கள் மட்டுமல்ல, வாகனம் சார்ந்த பெட்ரோல் எரிபொருள் பாதிப்பில் கூட நமக்கு இப்போ பாதிப்பை ஏற்பட்டிருக்குங்கிறத நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம். இதை நம்ம குறிப்பாக பார்க்கும்போது வந்து அணிகலன்கள் வடிவமைப்பு, அணிகலன்கள் ஏற்றுமதி இறக்குமதியில் ஒரு பக்கம் கடுமையான பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நிறைய பார்த்திங்கன்னா குஜராத் அது போன்ற வட இந்திய பகுதிகளில் பார்த்திங்கன்னா, ஏன் நம்ம தென்னிந்திய பகுதிகளோடு பார்த்திங்கன்னா இந்தியாவில் வடிவமைக்கப்பட்ட நகைகளுக்கு வந்து வெளிநாட்டில் நல்ல ஏற்றுமதி வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது இல்லையா. இதுவும் கிட்டத்தட்ட இப்போ கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குல்ல. அதனால் ஏற்கனவே வந்து மீனம் அப்படிங்கிறது ஒரு நீர் ராசி, அதில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு முரசு அப்படின்னு பேர். அந்த முரசு வந்து போர் முரசாக இப்போதைக்கு ஒழிச்சிக்கிட்டு இருக்க வளைகுடா நாடுகளில் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை தொடர்ச்சியாக அது பயணிக்கும் போது இந்தந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாம் உருவாகும், நல்ல பலன்களும் உருவாகும். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அடுத்தபடியாக வந்து ரேவதி நட்சத்திரத்தில் இந்த சனியோட பயணம் இருக்கும். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் சனியோட பயணம் இருக்கும்போது யார் யாருக்கு கடுமையான பாதிப்பு அப்படிங்கிறது இப்போ நம்ம சொல்கிறதில்ல, பழங்கால நூல்களில் குறிப்பிடப்பட்ட சில சப்ஜெக்டுகளை நம்ம சொல்லும்போது அரசு ஊழியர்களுக்கு, உயர் அதிகாரிகளுக்கு சற்று கடுமையான பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அரசு ஊழியர்களுக்கு அப்புறம் வந்துலாம் பார்க்கும்போது இந்த போரோட பின் விளைவுகள் கூட பார்த்திங்கன்னா சில சலுகைகள் வந்து கொடுக்கறது வந்து தள்ளி வைக்கப்படலாம், நிறுத்தப்படலாம். புதிதாக வந்து பணிக்கு எடுக்கும்போது அரசாங்கத்தோட செலவை குறைப்பதற்காக சில நிறைய விஷயங்களை வந்து அவங்க செலவுகளை வந்து குறைப்பாங்க இல்லையா. அதனால் வந்து நிதி வசதிகள் தட்டுப்படுத்தப்படலாம், எப்படி வேணாலும் இருக்குங்கிறதுனால பொதுவாக அரசு ஊழியர்களுக்கு, உயர் அதிகாரிகளுக்கு அந்தந்த நாடுகளில் சில பாதிப்புகளை உருவாக்கும் அப்படிங்கிறது வந்து பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் சில பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஏதாவது பெண்கள் சம்மந்தப்பட்ட இந்த மருத்துவம் சார்ந்த தொழில்களில் இருக்குதா, அல்லது அவளுடைய வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கா, அல்லது அவங்களுடைய பயன்பாடு உள்ள தொழில்களில் வந்து சில பாதிப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத எந்த அளவுக்கு எடுத்து சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் யோசனையாக இருக்குது. ஏன்னா ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது தான் நம்ம அதை வந்து கரெக்டாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். பெண்களை போலவே பார்த்திங்கன்னா சமூகத்தில் வந்து ரொம்ப பின்தங்கிய மக்களுக்கான ரொம்ப பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது என்ன மாதிரியான பாதிப்பு கொடுக்க போகுதுன்னு தெரியல. ஆண்டாண்டு காலமாக இதை வந்து நம்ம ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தோம்னா அப்போ வந்து சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து பயணிக்கும் போது என்ன பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம ஓரளவுக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்துட்டு வரும்போது குளிர்கால பயிர்கள் அப்படின்னு ஒரு பயிர்கள் இருக்குது இல்லையா. கோடை காலத்தில் சில பயிர்கள் இருக்கும், மழை காலத்தில் சில பயிர்கள் வளரும், அப்புறம் குளிர்காலத்தில் சில பயிர்கள் வளரும் இல்லையா. இந்த குளிர்கால பயிர்களோட பாதிப்பும் இந்த விளைச்சலில் சில பாதிப்புகளும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சனி அப்படிங்கிறத பார்க்கும்போது சனி வந்து கிட்டத்தட்ட மீனராசியில் பயணிக்கும் போது என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுதுங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம். ஆனால் இந்த பாதிப்புகள்லாம் அப்படியே இருக்குமா, கண்டினியூ ஆகுமா, இல்லை வந்து கட்படுமா அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஜூன் மாதத்துக்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட மட்டுப்படும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இப்போவே பார்த்திங்கன்னா குரு வக்கர நிவர்த்தி ஆன பிறகு பங்குனி மாதம் தொடங்க போகுது இல்லையா. பங்குனி மாத தொடக்கத்துலேருந்தே ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த நெருக்கடிகள் சற்று சற்று கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துக்கிட்டே வரலாம். குரு வக்கர நிவர்த்தி ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்குறது குரு பயிற்சிக்கு பிறகு. ஏன்னா இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் வந்துடுது இல்லையா. இந்த குருவோட பார்வைங்கிறது கிட்டத்தட்ட 9ஆம் பார்வை மீனத்தின் மீது படுகிறது. அங்கே பார்க்கும்போது ஏற்கனவே சனி இருக்கிறதுனால கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த நெருக்கடிகள்லாம் கிட்டத்தட்ட முற்றுப்புள்ளி வச்சிடும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கிற காலம் வரையில் வந்து பெரிய அளவுக்கு மாற்றத்தன்மை எதிர்பார்க்க முடியாது. அதே சமயம் குரு பயிற்சிக்கு பிறகு குருவோட பார்வை சனிக்கு கிடைப்பதால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் உருவாகும். குறிப்பாக பார்க்கும்போது நிறைய பேர் பார்க்கும்போது இந்த வீடு மனை இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேர் வந்து விற்பனை செய்வார்கள், நிறைய பேர் வந்து புதுசாக வாங்குவார்கள். விற்பனை செய்வார்கள்னால் நெருக்கடியில் வந்து விற்பனை செய்வார்கள் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப நாளாக விற்கணும்னு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது வந்து இப்போது விற்பனை தள்ளி போயிட்டு இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து குரு பயிற்சிக்கு பிறகு விற்பதற்கான வாய்ப்பு உருவாகும். அதே போல் நிறைய பேர் இப்போ இடம் வாங்கணும், வீடு கட்டணும், இந்த மாதிரி பல நோக்கங்கள் இருந்திருப்பாங்க இல்லையா. அவங்களுக்கு அந்த காரியங்கள் தள்ளி தள்ளி போகிறதுனால புதுசாக மாற்றுவதற்கு, வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பு உருவாகுது. ஏன்னா குருவோட பார்வை சனி மீது கிடைப்பதால் நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், நிறைய டாக்குமெண்ட்லாம் கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ நாடுகளுக்கு இடைப்பட்ட ஒப்பந்தங்களும் நிறைய கையெழுத்தாகும், வர்த்தக ஒப்பந்தங்களும் நிறைய கையெழுத்தாகுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னும் முக்கியமாக பார்க்கும்போது இப்போ வளைகுடா நாடுகளில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த போர் பதற்றம் காரணமாக இந்த கச்சா எண்ணெய் உற்பத்தியும் கிட்டத்தட்ட குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா. இது வந்து குரு பயிற்சிக்கு பிறகு சனி தான் கிட்டத்தட்ட கச்சா எண்ணெய் அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலியம், டீசல், ஆயில் எல்லாமே வந்து சனி வர்றதுனால இந்த சனிக்கு வந்து குருவோட பார்வை கிடைக்கிறதுனால குரு பயிற்சிக்கு பிறகு
கண்டிப்பாக பெட்ரோலிய பொருட்களோட உற்பத்தியும் அதிகமாகும், கச்சா எண்ணெயோட உற்பத்தியும் அதிகமாகுங்கிறத முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இதில் என்ன தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் பொதுவாக நாட்டுக்கு தானே சொல்கிறீங்க, இது நாம் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கலாம்ல. நாட்டுக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் நமக்கும் உண்டுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து உங்களுக்கு பலன் அடையலாம். ஜஸ்ட் இது ஒரு விழிப்புணர்வு. நீங்கள் அடுத்தடுத்து கணிக்கணும், அடுத்தடுத்து பார்க்கணும்னு நினைக்கும்போது இதில் சொல்லியிருக்கக்கூடிய சில பாயிண்ட்டுகள் உங்களுக்கு பயன்படுங்கிறதுனால இதை சொல்கிறோம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.